வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். இப்போ ஒரு பிகினர், அதாவது ஒரு ஃப்ரெஷர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு ஆசையோட வர்றவங்களுக்கு எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்காக இருக்கும். ஒரு சிலர் வந்து தப்பான ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டு அதை ஒரு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அதை நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வந்து அவங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து அவ்வளோ டைம் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க வேற அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஜாபை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி போகிறதுக்கு டைம் ரொம்பவே அதிகமாகும். ஓகே, அதாவது ஒருத்தங்களுக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் எனக்கு வரும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து டைம் கொடுக்குற மாதிரி இருக்கு. நிறைய பேர் நம்ம ஆப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆப் டவுன்லோட் பண்ணுறவங்க வந்து கேட்கக்கூடிய முக்கால்வாசி டவுட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கேன், நான் எந்த எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஜென்ரலாகவே வந்து உங்ககிட்டயுமே நிறைய பேர் வந்து ஊரில் கேட்க தான் செய்வாங்க. இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இனிமேல் அந்த மாதிரி கேட்குறவங்க கிட்ட இந்த பிளேலிஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டால் போதும். ஓகே, ஸோ அதுக்காக அந்த சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜாப் அலர்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இந்த சீரிஸோட பேர். ஓகே, இதில் வந்து என்னெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக வந்து ஷார்ட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூபிஎஸ்சியில் என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் வருமோ அதுக்கு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு ஒரு வீடியோ. ஓகே, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் வந்துடும். ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் சோல்ஜர் ரேங்க்லேருந்து ஆஃபீஸர் ரேங்க் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பேங்க் எக்ஸாம்ஸும் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற ஜாப்ஸ் ஐபி அந்த மாதிரி நிறையா இருக்குது, கோஸ்ட் கார்டு அந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லா ஜாபுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோ போடுவேன். அதாவது எஸ்எஸ்சிக்குள்ளேயே சிஜிஎலுக்கு தனியாக, சிஹெச்எஸ்எலுக்கு தனியாக, அதே மாதிரி ஆர்ஆர்பியில் என்டிபிசிக்கு தனியாக, டெக்னீஷியனுக்கு தனியாக, குரூப் டிக்கு தனியாக, அந்த மாதிரி என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ வந்து நான் கண்டினியூஸாக கொடுக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் இருக்காது. இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதில் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன டேட்டுக்குள்ளே இருக்கணும், எங்கே வாங்கணும், அதுக்கப்புறம் அந்த அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சில பாயிண்ட்ஸு, ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும், அந்த மாதிரி வந்து நிறைய பாயிண்ட்ஸை நம்ம கொடுக்குறனால அது வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோவாக மாறிடும். ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சேர்த்து கொடுக்குறனால. பட் 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு இது தேவையா தேவையில்லையா, இது சூட் ஆகுமா சூட் ஆகாதா, இதுக்கு நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற மாதிரி மட்டும் அந்த வீடியோ இருக்கும். ஓகே, ஸோ அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, அதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கும். இப்போ சிஜிஎல் அப்படின்னா அதில் 30க்கும் அதிகமான போஸ்ட் இருக்குது. அதை எல்லாமே நான் ஷார்ட்டாக ஒரே பேஜில் கொடுத்துருவேன். அதில் 1-2 மட்டும் நான் வந்து சொல்லுவேன். ஓகே, அதுக்கப்புறம் அதில் என்ன எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா இல்லையா அப்படிங்கக்கூடிய எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதுக்கப்புறம் சிலபஸ் என்ன அப்படிங்கிறதையுமே நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்து கேட்பாங்க அப்படிங்கிறக்கூடிய டாபிக்ஸோட நேம் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன், இது மட்டும்தான் இருக்க போகுது. ஓகே, இது மட்டும்தான் இருக்கும். 5 நிமிஷத்துக்குள்ள வந்து ஷார்ட்டாக ஒவ்வொரு வீடியோவும் வரும். நான் வந்து டெய்லி இதில் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு 4 மாதம் 5 மாதம் கூட ஆகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. கவர்மெண்ட் ஜாபுக்கே வந்து அவ்வளோ இருக்குது. ஓகே, ஸோ நான் முடிஞ்ச அளவு எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தனி பிளேலிஸ்ட்டுமே நான் வந்து கிரியேட் பண்ணிடுவேன். ஓகே, ஜாப் அலர்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கும். நீங்கள் யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை மட்டும் அவங்களுக்கு ஷேர் பண்ணாலே போதுமானது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.